வந்து வெண்டைக்காய் புளி ரசம் எப்படி வைக்கிறது பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இதை பாருங்க, இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் அதில் லைட்டாக மேஷ் பண்ணியிருக்கேன், தக்காளி பூண்டு கருவேப்பிலை எல்லாமே லைட்டாக மேஷ் பண்ணியிருக்கேன். எதுவுமே ரொம்ப அரைக்கல, லைட்டாக மேஷ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது ரசம் மாதிரி வைக்க போகிறோம். கிட்டிக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்காது, அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு போடுங்க, எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ. அதுக்கப்புறம் மிளகாப்பொடி. நீங்கள் வந்து என்றைக்கு வந்து ரசம் வைக்கலையோ அன்னைக்கு இந்த மாதிரி குழம்பு வைங்க. வெண்டைக்காய் புளி ரசம் வைங்க, செம்மையாக இருக்கும். இது அப்படியே ரசம் மாதிரி ஊற்றி சாப்பிடுவாது, ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். எப்படி ரசம் வைக்கிறீங்க அந்த மாதிரி, ஆனால் வெங்காயம் தக்காளி பூண்டு வந்து லைட்டாக மேஷ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இது பாருங்கள், ரசப்பொடி இது அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து கரைச்சி வச்ச புளி இப்போ வைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இது இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுன்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து வெண்டைக்காயெல்லாம் வதக்கணும் அப்படின்னு கிடையாது, இதில் போட்டாலே அது தனித்தனியாக வந்துடும். நீங்கள் இதுக்கு வதக்க வேண்டிய வேலையே இல்லை. இல்லை பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இன்னும் தண்ணி வந்து ரசம் மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இவங்க என்ன வெண்டைக்காய் வந்து இப்படி போட்டாங்களேன்னு நினைக்காதீங்க. ஆல்ரெடி நான் வதக்கி வச்சுருக்கேன் வெண்டைக்காவை, இதில் போட்டு வதக்கணும்னு கிடையாது. ஆல்ரெடி ஒரு வானலில் போட்டு வதக்கி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ரசம் வச்சு பாருங்கள். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு லைட்டாக மேஷ் பண்ணிக்கணும். அப்புறம் கருவேப்பிலை போடணும், மிளகாப்பொடி உப்பு போட்டு புளி தண்ணி ஊற்றிடணும். அதுக்கப்புறம் வதக்கி வச்ச வெண்டைக்காவை வந்து இதில் போட்டுடணும். நீங்கள் இதை வந்து இந்த தண்ணியை ஊற்றி சாப்பிட்லாம். இன்னும் தண்ணி ஊற்றணும். நீங்கள் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கிடணும். ஒரே ஆவரியில்